தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவை சார்ந்த இலா புகழேந்தி அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களிடம் பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், இன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குது அப்படின்னா, சீமான் குறித்த அந்த விவகாரம், நடிகை ஒருவங்களுக்கு கொடுத்த அந்த பாலியல் தொல்லை காரணமாக வந்து அவங்க வந்து வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஆஜரானாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கடுமையான கூட்டமாகவும் இருந்துச்சு. அதன் பிறகு வந்த விஷயங்கள் இதுதான் ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி பார்க்கிறோம்னா, சீமான் என்ற ஒரு நபர் எதை எடுத்தாலும் அவரை பற்றி விளம்பரம் பார்க்கணும், எல்லாரும் பேசணும். அதுல வந்து எந்த விதமான வேறு எந்த கருத்து கிடையாது. சீமான் வந்து மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க சார். உங்களுடைய கேள்விக்கு பதிலாக, சீமான் என்ற நபர் ஒரு கிரிமினல் குணத்தோடையே நலமாக்கிட்டு இருக்கிறது. எப்படி கேட்டா, எல்லா நேரத்திலும் தன்னை பற்றி பேசணும். அதுக்காக யாரெல்லாம் வணங்குவார்களோ, யாரெல்லாம் மதிப்பார்களோ அவர்களை பற்றி எல்லாம் கேவலமாக பேசணும். 4 பேர் திரும்பி தன்னை பார்க்கணுன்றதுக்காகவே அசிங்கமாக வந்துட்டு போய் ஒரு ஆள் தான் சீமான். நினைச்சு பாருங்க, வேற யார் நிறையாவது இருந்தா என்ன செய்வாங்க? காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அவங்க விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, போக வேண்டியதானே. அதை விட நான் உனக்கு வெட்டி முடிக்கிற வேலை, பெரிய வீரம் பேசுறீங்க, எல்லாரையும் நிக்க வச்சுக்கிட்டு அப்படியா இப்படி ஆட்டணும், அதை பார்த்து இதை பார்த்து என்ன எதை பார்த்து ஏதாவது ஐபிசி தெரியுமா உனக்கு? இந்திய நாட்டினுடைய சட்டங்களை பத்தி ஏதாவது படிச்சிருக்கியா? பைத்தியக்கார மாதிரி நாடகத்துல வர காட்சி மாதிரி சினிமாவில் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லை, நாங்கள் வந்து இல்லை அதுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அதுக்கான டைமை வந்து சொல்லியிருந்தோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சம்மனை வந்து ஒட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முன்னாடியே நாங்கள் வந்து இதுக்கான டைம்லாம் சொல்லி வச்சுருந்தோம், ஆனால் எங்களுக்கு வந்து திமுக மூலமாக அழுத்தம் வந்துச்சு அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை காவல்துறை செய்யும். உனக்கு கோர்ட்டுக்கு போனா தெரியும். இந்த சீமான போன்ற நபர்களுக்கு தெரியவே வர முடியாத அளவுக்கு தண்டனை கொடுத்தா பேசாம தூக்கிடுவாங்க. அதோட அரசியலை விட்டு ஓடி போகணும். ஏன் கேட்ட திமிரு, ஆணவம், கொழுப்பு, அகந்தை. திமுகவுக்கு இதான் வேலையா? நீ என்ன பெரிய இவர? நீ சட்டப்படி நீ தப்பு பண்ணிருக்க. ஒரு பெண்ணை ஏமாத்திருக்க, 7 தடவை கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்க. அந்த பொண்ணை அழுதுட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு பிறகு மிரட்டி கம்ப்ளைண்ட்டை நம்ம வாபஸ் வாங்கியிருக்க. திரும்ப வந்து கோர்ட்ல அதெல்லாம் அந்த வழக்கை வாபஸ் வாங்க முடியாது. ஏற்கனவே விசாரித்ததன் அடிப்படையில தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரேப் கேஸ்ல, இந்த மாதிரி வன்புணர்ச்சி கேஸ்ல எல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கு முடியாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்னு கோர்ட்டை சொல்லி டேக் ஓவர் எடுத்தாச்சு. எடுத்துட்ட பிறகு கூப்பிடுங்கன்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு கோர்ட்டு சொன்னா கூப்பிடுறாங்க. இதுல என்ன உங்களுக்கு மாறுபட்ட கருத்து? வர வேண்டியதான். சரி, அன்னைக்கு என்னால வர முடியல. சரி, வர முடியல. உடனே கோர்ட் என்ன பண்ணுது? போலீஸ் சம்மன் அனுப்புது. 28ஆம் தேதி வா. சம்மனை வாங்க மாட்டாங்க. வாங்காம என்ன பண்ணுவாங்க? வெளியில போயிட்டு வேற விதமா பேசுவாங்க. சம்மன் கூட கொடுக்கல, அப்புறம் எப்படி நாங்க போவோம்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அழகா பார்த்தது காவல்துறை. இது இவரு சீமானுக்காக செய்யவில்லை, எல்லா இடத்தையும் செய்யலாம். ஒருவர் சட்டத்தை மதிக்காமல், காவல்துறையின் அழைப்பை ஏற்காமல், நீதிமன்ற உத்தரவை பற்றி கவலைப்படாமல் பிரித்து கொண்டிருப்பாரே. ஆனால் சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க மறுக்கவே முடியாத அளவிற்கு வீட்டை போய் சம்மனை ஓட்டுறது. உன் வீட்டு செவத்திலேயே ஒட்டியாச்சு, ஒழுங்கா வந்து சேருன்னு அவருடைய அர்த்தம். இது என்ன தப்பு? 28ஆம் தேதி வாழ்றாங்க. நீ 28ஆம் தேதி போயிட்டு விசாரணையில பதில் சொல்றதை விட்டுட்டு, நீ ஒரு காவல், அந்த காவலர்களுக்கு நீ உன்னுடைய செல்போன் மூலமாக உத்தரவு போட்டிருக்க. யார் வந்தாலும் கேளுங்க, நான் பாத்துக்கிறேன், எதா இருந்தாலும் பண்ண. இல்லாட்டினா ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணி இப்படி செய்வார, துப்பாக்கி ஒண்ணு வச்சுக்கிட்டு இடுப்புல காவல்துறையினரை போய் இல்ல காவல்துறை தான் அவங்க மேல வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கறத சொல்றாங்களே, வீடியோவெல்லாம் வச்சுட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து திமுகவும் காவல்துறையும் சேர்ந்து இதெல்லாம் செட்டிங் பண்ணி வச்சுட்டு பண்றாங்க அப்படிங்கிறதான் சீமான் அவர்களுடைய மனைவி கொடுத்த அந்த பேட்டிகள்லையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதே கையெழுதி என்ன பண்ணாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து இந்த பேட்டி கொடுக்கறது, இந்த இது கொடுக்கறது, காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, திமுக மேல, இதெல்லாம் சீமான் சொல்லி கொடுத்து மிரட்டுறது தன் மனைவியை கூட. அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த நபரு. ஏன்னு கேட்டா, அந்த அம்மையார் கையெழுதி என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்ஸ்பெக்டர்கிட்ட இறுதியாக மன்னிப்பு
விட்டார். இல்ல அதான் எனக்கு தெரியாம இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொடுத்த பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா நான் வந்து சாரி கேட்டிருக்க மாட்டேன், நான் தான் அந்த நோட்டீஸை வந்து கிழிக்க சொன்னேன் அப்படிங்கிறத சொல்றாங்க கயல்விழி அவங்க. அதான் சொல்ல வச்சிருக்காங்க. நீங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சம்மன் வந்திருக்கு, சம்மன் வாங்கல கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். காவல்துறையினர் போகும்போது அதை வந்து கிழிச்சதை வந்து வீடியோலயா அந்த இந்திய சிசிடிவி கேமராவிலையும் பார்த்துட்டாங்க. அதனால அங்க போகும்போது காவல் வந்து கதவை திறந்துட்டு உள்ள விடக்கூடாது போலீஸ. என்ன சீமான் என்ன நினைச்சிட்டாங்க, எங்கேயாவது இந்த தீவுல போய் ஒரு பெரிய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் பெரிய பிரைம் மினிஸ்டர் நினைச்சிட்டாங்க இந்த சீமான் இங்க என்ன செய்யணும், காவல்துறையினர் வராங்க என்னன்னு கேட்டு நீ அனுப்புன்னு சொன்னா நியாயமான ஒரு மனிதன் சொல்லலாம், ஒரு பொதுவான கருத்து உள்ளவன் சொல்லலாம். உள்ள விடாத, தள்ளி விடு, பார்த்துப்போம். காவலர்கள் போய் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் தள்ளி விடலாமா? ஏன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? உள்ள இருக்கிற அவருடைய மனைவி வந்து சொல்ல போறாங்க, இல்லைங்க இல்ல இது அப்புறம் விசாரிங்க, நாங்க வரங்க, நீங்க கூப்பிட்டா வந்து முடிஞ்சு போச்சு. அதை போய் சட்டையாக உருவாக்கியது சீமான். பிரச்சனையாக வெளியில் எழுதப்படணும் பேசப்படணும்னு ஆசைப்பட்டது சீமான். இன்னும் அவர்களை தாக்குங்க, எது வேணா நடத்துங்க என்று பித்தலாட்டம் பண்ணது சீமான். பிறகு காவல்துறை தங்களுடைய அதிகாரத்தின்படி கைது பண்ணி எடுத்து போயிட்டாங்க. கைது பண்ணி எடுத்து போய் பார்த்தாச்சு, இவனுக்கு அடிச்ச அடியில ஏற்பட்ட காயத்துக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது 323 326 அப்புறம் தெரிய வரும். இவனுக்கு ஏற்கனவே செய்திருக்கிற பிரேக் கேஸுக்கு போய் தொலை வேண்டியதானே. அப்போ இந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை வாபஸ் வாங்க வச்சேன். ஆனா அந்த பொண்ணு ஏற்கனவே பேட்டிகள் கொடுத்துருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு. அந்த வழக்கு விசாரணை போய் உனக்கு சரியான தண்டனை காத்திருக்கிறது, உனக்கு எந்த விதத்திலும் மன்னிப்போ மறுதளிப்போ எதுவும் கிடையாது. தீர்ப்பு அவையில தமிழ்நாட்டை நீ என்ன நினைக்கிறியோ, இந்திய துணைக்கண்டைக்கு நீ என்ன நினைக்கிறோ நமக்கு தெரியாது இல்லையா? எங்காவது ஓடி ஓடி உன் கூட சேர்ந்த ஆர்வத்துக்கு டாக்டர் இருப்பான், அவங்கள போய் சேர்ந்து எதுக்காக இதை குறிப்பிட வேண்டாம். செய்திருக்கிற அத்தனை செயலும் சட்டத்திற்கு புறம்பானது, சட்டத்தின் மீறிய செயல். இதற்கு தனியாகவே இன்னொரு வழக்கு பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணி செய்யலாம். இப்படி நான் தப்பு செய்வேன், என் மேல கேஸ் போட முடியாது. கேஸ் போட்டா திமுகவா கேஸ் போட சொல்லுங்க, போலீஸ் வந்தா திமுகவா போலீஸ். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க வேண்டாம். இந்த நாடு நினைச்சு என்ன நினைக்காது. காவல்துறை வந்து சொன்ன உடனே அப்படியே வர முடியுதுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தப்பா காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத, காவல்துறை மேல புகார்கள் சொல்வதற்கு உனக்கு எந்த விதமான யோகியதையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏனென்றால் தொடர்ந்து நீ கிரிமினல் வழக்கு. இல்லை அவர் என்ன சொல்லுங்க, நேற்று கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே வேணும்னே எங்களை வந்து டைமை வந்து இழுக்கடிக்கிறாங்க, முதலமைச்சர் சொல்லி தான் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். எதையாவது உன்னை முதலமைச்சர் அழகா சொன்னார், தேவையில்லாத பேச்சுக்களுக்கும் ஆணவ பயிற்சிகளுக்கும் நான் என்னுடைய கவனத்தை திருப்புவதில்லை. எனக்கு மக்கள் பிரச்சனை, மக்களின் நலனை பற்றி மட்டும்தான் அக்கறை. அவருடைய இன்றைய பிறந்த நாளில் தேசிய மாபெரும் தலைவர்கள் எல்லாம், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அவரை பற்றி புகழ்ந்து உயர்வாக சொல்லும்போது இந்த கூட்டம், இது கூட்டம் கூட கிடையாது. இந்த நபரை நம்பி ஏமாந்திருந்த நல்லவங்களாம் கூட வெளியே போயிட்டாங்க. ஒண்ணுமே தெரியாத சில அப்பாவிகள் கூட இருக்கிறவங்க ஏதாவது 2 பேர் சொன்னதை வச்சுட்டு முதலமைச்சர் சொன்னாரு, இவர் அப்படியே இவர் வந்துட்டாருன்னா தமிழ்நாடே பிறந்து கீழே போயிடும். ஏதாவது உனக்கு இருக்கா? ஒரே ஒரு சட்டப்படியாக இந்த நாட்டில் நீங்க என்ன சாதிக்கும்? போராடி என்ன கிழிச்சிருக்க? எதுக்காவது ஒரு இது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே கம்பக்கு, ஏமாற்றுத்தனம், பித்தலாட்டம், பொய், புனை சொல்லிட்டு இத்தனையும் மொத்த உருவம் தான் இந்த சீமான். சீமானை யாராவது நம்பி இருந்தால் வெளியே போயிட்டு. சீமான் ஆபத்து மட்டும் இல்ல, மிக மோசமான ஒரு நபர். தன்னுடைய சுயநலத்திற்காக இப்பயும் நாம சொல்றோம். இதற்கெல்லாம் பின்னால் இருப்பது RSS இயக்கம். நீ தினசரி திமுக வச்சுக்கணும், திமுக மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும். திமுக மேல பண்ண முடியும்னா பெரியார் இல்லைன்னா அண்ணா வச்சுக்கணும். ஏதாவது திமுக வச்சுன்னா உனக்கு இவ்வளவு பணம் மனத்தை புடிச்சிட்டு இருக்கலாம், தூக்கி போடுற காசை பிடிச்சிட்டு ஒரு ஏவல் நாய் மாதிரி எடுபடி மாதிரி திரும்பி இதுல சீமான் தமிழ்நாட்டு காவல்துறை மேல பாயிறாரு. அதனாலதான் நம்ம சொல்றோம், இதெல்லாம் சட்டப்படி நீ ஒரு வக்கீல வச்சுப்பாரு. உன்னுடைய அட்வொகேட்ஸ் போனாங்க, அட்வொகேட்ஸ் காவல்துறையினர் கரெக்டா பதில் சொன்னாங்க. பதில் சொன்னதுக்கு பிறகு அட்வொகேட்ஸ் காம் ஆகிட்டாங்க.
அவங்களும் யார் அறிக்கை ஒன்று கொடுக்கல. இதெல்லாம் யாருடைய வேலை? இந்த கயல்விழிக்கு நாங்க செஞ்சது தப்புன்னா எங்களை வந்து சாரி அப்பாலஜி வாங்கிக்கிறேன் மன்னிப்பு வாங்கிக்கிறேன்னு சொன்ன கயல்விழி மறுநாள் இல்ல இப்படி நடந்தது தெரிஞ்சா நான் சொல்லியிருக்க மாட்டேன்னா மிரட்டல். நீ ஏன் இதெல்லாம் பேசுன, இதை வந்து சொன்னதை வாபஸ் வாங்கிக்க. இதுதான். ஆக தன்னுடைய குடும்பத்தை கூட மிரட்டுறது, வெளியே இருக்கவங்களை மிரட்டி பார்க்கறது, தன்னை பெரிய ஹீரோவாக நினைச்சுக்கிறது. ஹீரோ கிடையாது, நீ பெரிய ஜீரோ. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்கான முறையில சட்டத்தை மதிச்சு வழக்கிடணும். வீரம் பேசுறீங்க அப்படி பிரச்சனைக்கு முன்னால இருந்துட்டு நீ என்ன கேட்ட அவங்க கூட 10 பெரிய கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. போய் ஆர்கியூ பண்ணு. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல பொதுவான விஷயம் என்னவா இருக்குன்னா, என்னோட பர்சனல் இஷ்யூ இதை ஏன் வந்து நீங்க இவ்வளவு தூரம் ஏன் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மீடியாவை நோக்கியும் அவர் வந்து கேட்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் சொல்றப்ப அவங்க என் கூட விருப்பப்பட்டு தான் இருந்தாங்க, அவங்களே கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கிறப்போ இதை ஏன் இவ்வளோ இதா வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் முன்வைக்கிறாரு சீமான் அவர்கள். அவர் முன்வைப்பாரு. பர்சனலா அவர் பெரிய பர்சனல் கீழ்கிட்ட உன்னுடைய பர்சனல் என்பது ஊர் நாடி போச்சு. ஏற்கனவே வீதி முழுக்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. காரி துப்புறான் உன்னை. அது நீதிமன்றம் சட்டப்படிதான் செய்யும். நீ ஒன்றும் பெரிய அப்படியே ஒரு ட்ரம்ப்னு நினைப்பு இவ்வளவு உலகத்தில் நீந்திட்டு இருக்கிற கபடி எதுக்காக சொல்றேன்னா, கோர்ட் வந்து எல்லாருக்கும் கரெக்டானது சார். நம்ம மேலைக்கு வழக்கு இருந்தா கூட நோ, இந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்க முடியாது, இது விசாரணை பண்ணி தான் ஆகணும், சட்டப்படி நடக்கணும். நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சிஆர்பிசியில் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அந்த நடைமுறைப்படிதான் கோர்ட் நடக்கும். கோர்ட் நடக்கிறத விமர்சனம் பண்ணிக்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க சீமான் திருத்தணும், இல்ல திருத்தப்படுங்க. இது வந்து கோர்ட்டே செய்யும். என்ன ஆகும் சார் இது இப்படியே போனா? சீமான் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? எதிர்காலம் சீமானுங்க எதிர்காலம் யாராவது என்ன நம்பிட்டு இருந்தாங்களா? என்ன எதிர்காலம்? காசு சம்பாதிக்கணும். இல்ல அங்கே நேத்துக்கே பார்த்தா அங்கே ஒரு கொஞ்ச நேரத்திலே ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள்லாம் கூடியிருந்ததா நியூஸ்களெல்லாம் பிரதான செய்தி சேனல் எல்லாத்துலேயும் போட்டாங்க. ஸோ அவருக்கு இன்னமும் தொண்டர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. என்னதான் விளையாடணும், தொண்டர்கள் அவ்வளோ தூரம் இருக்க தானே செய்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா இருக்க வைக்கிறாங்க. சீமான் வந்து ரெடி பண்ணி அவங்களை கூப்பிடுறது இவங்களை கூப்பிடுறதுன்னு அப்படியே தன்னை பெரிய ஹீரோவாக காட்டுறதுக்கு செய்கிற வேலை வேற ஒன்றுமே கிடையாது. உண்மையான உளப்பூர்வமாக சீமானை யாருமே இனிமே வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டான். சீமான் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதன் சொல்ல மாட்டான். ஏன்னா சீமான் அந்த அளவுக்கு தேய்த்து போன நாடகம் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக நான் சொல்ல வரேன். நாம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் பண்ணு வேற நான் சொல்லலை. அரசியல் பண்ணும் பொழுது அசிங்கம் பண்ணாலே உன்னுடைய அசிங்கத்தின் மீது நடவடிக்கை எடுத்தா அந்த நடவடிக்கையெல்லாம் திமுக மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ செய்யற ஒவ்வொரு செயலுமே சட்டத்திற்கு புறப்பாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கம்மா. ஏன் என் மேல எடுக்கிற? என்னை எடுக்கக்கூடாது, என்னை விட்டுடுங்க அப்படின்னா நீங்க டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சினிமா ஓட வச்சுக்கீங்க. ரியல் லைஃப்ல இந்தியன் பீனல் கோட்ல நீ சட்டத்திற்கு புறப்பாக இருந்தால் உன் மேல ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்வார்கள். உன் மேல தினசரி வழக்கு போடலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்குமா? நல்லா தெரிஞ்சுக்க. நீ வந்து எதை நோக்கி போற? 26 தேர்தலுக்குள்ள பெரிய பெரிய இது மாதிரி விளம்பரம் பண்ணி தன்னை பெரிய ஹீரோவாக காட்டிக்கிட்டு எவ்வளவு கோடிகளை கொள்ளையடிக்கலாமோ கொள்ளையடிக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணியிருக்கன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு RSS பிஜேபி காசு கொடுத்து அவனுக்கிட்ட காசு வாங்குறதுக்காக இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லாருமே இவர்களுக்கு அவங்க மூலியமா சரி பண்ணிடுவாங்க. இப்ப அவங்களே கோர்ட்டுக்கு போகிற நிலைக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்றத சீமான் ஞாபகம் வைக்கும். தெரியுங்களா? எதுக்காக சொல்ல வரோம்னா, சீமான் நம்புகிறோம். எங்களுடைய மோடி நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் பிஜேபி தப்பு சொல்லலாமா அப்படின்லாம் பேசக்கூடிய அந்த நபருக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், நீங்க வந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க. ஏன் கேட்டீங்கன்னா, குஜராத் மாடல்னு நாம திராவிட மாடல் என்பது என்ன அழகா சொன்னார். திராவிடம் என்பது தமிழ், மாடல் என்பது இங்கிலீஷ். தமிழும் இங்கிலீஷும் இருமொழி கொள்கையை உலகத்திற்கு எடுத்து சொல்ல திராவிட மாடல் அரசுன்னு அழகா எங்க முதல்வர் சொன்னார். அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு விமர்சிக்கிற இந்த மூடர்கள் குஜராத் மாடல்மா. குஜராத் மாடல்ல என்னாச்சு இப்ப நல்லா தெரிஞ்சுக்க. பேக்வர்ட் கிளாஸ், SC ST இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு
இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் குஜராத்தில் ஒன்று சொன்னாங்க. இல்லை அது எல்லாம் அது எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. ஃபைனலாக வந்து என்னன்னா நாம் தமிழர் கட்சி அவங்களோடதுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னதான் சார் இருக்கு? என்ன இல்ல இது வந்து நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க. 4444 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள்னு சொல்லி கணக்கு எழுதி பணம் வாங்கிக்கிட்ட இந்த குஜராத் அரசு அதே சைக்கிளை 3800 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கிற மாநிலம் ராஜஸ்தான்ல வாங்கிக்கிறது வெளியில வந்துருச்சு. ஒரு சைக்கிளுக்கு 500 ரூபாய்க்கு மேல விலையை வச்சு வாங்கியிருக்கிறது மோடியினுடைய குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற இந்த ஊழலுக்கு பல கோடி வந்திருக்குன்னு நேற்றைக்கு வெளிப்படையா வந்துருச்சு. இதை ஆதரிக்கிற சீமான், இதை பற்றி கவலைப்படாத சீமான், இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பேசிக்கிட்டு இருக்கிற தனக்கு எப்படி தன்னுடைய சுயநலத்திற்காக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிற சீமானுக்கும் தமிழ்நாட்டின் பொதுநல வாழ்க்கைக்கும் பொது பணிக்கும் அரசியல் மூலமாக செயல்படுவதற்கும் எந்த விதமான தகுதியோ தரமோ கொஞ்சம் கூட இல்லாத சீமான் என்ற ஒரு நபர் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார். அதை இந்த உலகம் பார்க்க முடியும். ஓகே சார், இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.